தக்காளி சாதம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் போகிற உமன்ஸ், அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 15 எடுத்துருக்கேங்க. 2 பச்சை மிளகா காரத்துக்கு, 15 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கணுங்க. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. 5 பழமான தக்காளி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இனி வானலியில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சது அரைச்ச மசாலா தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.